வணக்கம். நான் உங்கள் ராமன். உலகில் அனைவராலும் சொல்லப்படும் ஒரு தாரக மந்திரம். அந்த மந்திரம் என்ன தெரியுமா? பணம் இருந்தால் உன்னை மதிப்பேன், இல்லையேல் உன்னை மதிக்க மாட்டேன். இதை மனசில் வச்சு அவன் என்ன பண்ணுறான்னா, தூங்கி எழுந்தப்பந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை விதைச்சவன் யாருடா அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட். எதுக்காக அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் அவன் நடப்பான். அந்த பிஸ்னஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்காது. மக்களோட பணம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அதை வாங்கி பெருசாக காட்டிடுவான். பாரு, நான் இத்தனை பேரை ஷேர் வாங்கினேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணேன், இவ்வளோ சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு நபரை வச்சு மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணிடுவான். நான் இப்போ ஒன்றும் இல்லாத இருந்தேன், இன்றைக்கி எனக்கு எவ்வளோ மதிப்பெல்லாம் கூடிச்சு, என்னை மதிக்கிறாங்க, கார் பங்களா வச்சுருந்து என்னை மதிக்கிறாங்க அப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுவான். அதை பார்த்த இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, அதில் போய் பணத்தை கொட்டுவானுங்க. பணத்தை கொட்டி இவனும் கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு சுற்றி இருக்கிறவங்க கேவலம் பேசுவானுங்க. அவன் இவனை மதிக்குவான், ஆனால் பணத்தை வச்சு இவன் ரொம்ப எகத்தாளம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், பணம் இருந்தால் தான் நம்மளை மதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனும் அந்த மனநிலைக்கு போவான். ஸோ ஒரு மனுஷங்கிட்ட இன்னொரு மனுஷங்கிட்ட கடத்திக்கிட்டு போது அந்த கார்பரேட் இந்த விஷயத்த. இது தெரியாத இவன், பணம் இருந்தால் தான் உன்னை மதிக்கிறான், பணம் இல்லைன்னா நம்மளை மதிக்கிறதில்ல அப்படின்ற ஒரு மனநிலைக்கே வந்துடுறாங்க. அவன், நான் ஒன்று சொல்லட்டுமா, மனுஷனாக மதிக்கிறவனுக்கு பேர் தான் மனுஷன். மனுஷங்கிட்ட இருக்கிற பணத்தை தான் நான் மதிப்பேன் அப்படின்னு நீ சொன்னினா பண அடிமை. இந்த மனநிலை எப்பேற்பட்டது தெரியுமா? சாதி தீண்டாமையை விட கொடுமையானது. நான் பணம் இருந்தால் தான் ஒருத்தனை மதிப்பேன் அப்படின்னு உங்கள் சொந்த பந்தத்தில் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வார்த்தைகள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் எப்பேற்பட்டது தெரியுமா? சாதி தீண்டாமையை விட கொடுமையானது. புரியுதுங்களா? இங்கே வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு, அதை எப்படி வாழணும்னு தெரியாது. இங்கே அவ்வளோ கோமாளி இருக்காங்க. ஏன் அப்படின்னா, எங்கேயோ இருக்கிற ஒரு நகை வியாபாரி பவுனுக்கு 1,50,000 லட்சம் விற்றா கூட, அட இவ்வளோ போதா அப்படின்னு சொல்லி அதை வாங்குவான். ஆனால் தான் வீட்டு பக்கம் இருக்கிற ஒரு விவசாயி தக்காளியை விளையிற தக்காளியை கிலோவுக்கு 2 ரூபா வச்சு விற்றுட்டாலும் இவனால் பொறுக்க முடியாது. எங்கே இருக்கிறவன் 10,000 கோடி சம்பாதிக்கலாம், தான் கூட இருக்கிறவன் தன்னோட காசை 2 ரூபா எடுத்துக்கூடாது. அவன் உழைச்சி அந்த காசை 2 ரூபா எடுத்துக்கூடாது. எக்கச்சக்க கோமாளிங்க. நம்ம அப்பா அம்மா காலத்துலாம் ஏமாளிங்க தான் வாழ்ந்தாங்க. இப்போல்லாம் படித்த கோமாளிங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் பணம் இருந்தால் தான் உன்னை மதிப்பேன் அப்படின்னு எவனா சொன்னான்னா, உன் மதிப்பு என் செருப்புக்கு சமனான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உன்னோட மரியாதை எனக்கு வேணடான்னு சொல்லிட்டு போயிடுங்க. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, பணம் சம்பாரிச்சிக்கலாம்.